எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பற்றி பார்க்கலாம். அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கணும். கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு 10-20 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்த பிறகு எடுத்து பார்க்கலாம். ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கடையில் உள்ள பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி வத்தல் பொடிச்சு வச்சுருப்போம்ல, கலருக்காக காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். மசாலா எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆறுனதும் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கலர் பொடியோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. காஷ்மீரி வத்தல் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சைட் பையாக நம்ம பொரிக்கிறதுக்கு மீன் இது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்குமே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி மட்டும்தான் சேர்த்துப்பேன். கடையில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எதுவுமே வாங்க மாட்டேன். வீட்டில் அரைச்ச அந்த குழம்பு மிளகாய் பொடி ப்ளஸ் காஷ்மீரி வத்தல் பொடி. தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு மீனை அதில் போட்டு மசாலா தடவி வச்சுக்கலாம். மசாலா நல்லா பிடிச்சிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம மீன், சிக்கன் அந்த மாதிரி பொரிக்கிறோன்னா அந்த மசாலா தடவிட்டு இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணுவீங்களா என்னன்னு தெரில. நான் இது பண்ணுவேன். மசாலாலாம் தடவி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணி இந்த இது மேலே நம்ம அப்படியே ஊற்றி விட்டோன்னா மசாலா பிரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன்.
எல்லா மீனுக்குமே மசாலா நல்லா போட்டுட்டோம். இப்போ அந்த ஆயில் சூடு பண்ணி அப்படியே மீன் மேலே லைட்டாக ஊற்றி விட்டுக்கலாம். மீனெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கிறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டால் அப்படியே பொரிக்கும் போதே கருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது மோஸ்ட்லி ட்ரை பண்ணதில்லை குக்கிங்க்கு எதுக்குமே. அதனால் வந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அப்படியே எல்லா மீன்லேயும் அப்படியே ஊற்றி விட்ருவேன். அவ்வளோதான். அந்த சூடு ஆயில் நம்ம ஊற்றும் போது அதுலேயே மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்து மீன் குழம்பு வச்சுக்கலாம். சைட் பை சைடு இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். பட் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிச்சிக்கலாம். கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணணும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு 10-12 பல் கிட்ட இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் நல்லா அரைச்சி நல்லா மையாக அரைச்சி வச்சுட்டேன். சின்ன வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போடணும். வெங்காயத்தை மூடி போட்டு மூடிக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, அவ்வளோதான் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஒரு லெமன் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நனைய போட்டேன். மீன் குழம்புக்கு வந்து புளி தண்ணி வந்து நிறையவே ஊற்றணும். அதனால் கொஞ்சம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட உள்ள புளி வந்து
மனையை போட்டு அதை கரைச்சி எடுத்து அதையும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம். மசாலா நல்லா கொதிக்கணும். மசாலா நல்லா கொதித்ததும் சைட் பை சைடாக மீனை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மசாலா போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மீன் துண்டை வந்து போட்டுக்கலாம். மசாலா பிரியவே செய்யாது, பாருங்கள். பார்த்திங்களா, மசாலா பிரியவே இல்லை எண்ணெயில். நல்லா மசாலாலாம் மீனோடு நல்லா ஒட்டி சூப்பராக இருக்கும். மீன் நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்களா, மசாலா எதுவுமே பிரியவே இல்லை. அதே மீனை பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து குழம்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா மசாலா பிரிஞ்சு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கழுவி வச்சுருக்கிற மீனை நான் சேர்த்துக்கிறேன். மீனை போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மீனை போட்டு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மீன் குழம்பு வந்து தாளித்து ஊற்றிட்டேன், அதனால வீடியோ எடுக்கலை, மறந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், சூப்பரான அரைச்சி வச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மீனையும் பொரித்து எடுத்துட்டேன். ஒரு சைடில் மசாலாலாம் பிரியாமல் நல்லா ஒன்று போல் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.